ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். செவ்வாழை பழம் மற்றும் அதோட தோலோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் மூலயமா யாராவது ஒருத்தவங்க பயனடைஞ்சா கூட எனக்கு ரொம்ப நன்மை தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழை என்றாலே பல்வேறு நன்மைகள் சிறந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனா செவ்வாழையில சற்று கூடுதலான நன்மைகள் இருக்கு. இதில் நார்ச்சத்து, இரும்பு சத்து, விட்டமின் சி, பீட்டா கரோட்டின், பொட்டாசியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நமக்கு உடலுக்கு தேவையான ஆற்றல் இந்த வாழைப்பழத்துல இருக்கு. அதே போல் இந்த வாழைப்பழத்தின் தோலிலும் அதிக அளவு சத்துக்கள் இருக்குது. இதில் விட்டமின் ஏ, பி, சி மற்றும் பைட்டோ நியூட்ரியான்ட்கள் இருக்குது. அதனால் இனி இப்பழத்தை சாப்பிட்ட பின்னர் தோலை தூக்கி வீசாமல் நன்மைகளை பெறும் வகையில் பயன்படுத்துங்கள். முகப்பொலிவு. செவ்வாழை பழத்தின் தோலை அரைத்து நமது முகத்தில் தடவி வந்தால் முகப்பொலிவு கூடும். சருமத்திற்கு குளிர்ச்சியை கொடுத்து முகப்பரு, மறு உள்ளிட்டவை ஏற்படாமல் தடுக்குது. மேலும் இந்த தோலை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைத்து குளிரூட்டி எடுத்து முகத்தில் மசாஜும் செய்யலாம். கண்களுக்கு குளிர்ச்சி. செவ்வாழை பழத்தின் தோல் அல்லது பழத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கண்களுக்கு மேலே சிறிது நேரம் வைக்கவும். இப்படி வைப்பதன் மூலம் கண்களுக்கு குளிர்ச்சி கொடுப்பதோடு கண்களில் நீர் வடியும் தொந்தரவும் நீங்கும். குளுக்கோஸ் அளவு. செவ்வாழையில் இருக்கும் கிளைசமிக் குறியீடு உணவுகளில் இருந்து ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிப்பதை தடுக்குது. அதனால் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கக்கூடியது. இது அவர்களுக்கு நோய்கள் ஏற்படாமல் தடுக்கவும் உதவுது. ஜீரணமாக தாமதம். செவ்வாழை பழம் செரிமானமாக சுமார் 7 மணி நேரம் ஆகும். அதனால் இதனை காலையில் 6 மணிக்கோ அல்லது 11 மணிக்கோ இல்லை மாலை 4 மணிக்கோ சாப்பிட்டு விடவும். அதற்கு மேல் தாமதமாக இதனை உட்கொள்ள வேண்டாம். அஜீரணம் ஏற்படுமா? பலரும் செவ்வாழை சாப்பிட்டால் அஜீரண கோளாறுகள் ஏற்படும் என்று கூறுவதுண்டு. ஆனால் அவை செரிமானமாக நேரம் எடுக்குமே தவிர அஜீரணத்தை ஏற்படுத்தும் என்று உறுதி செய்யப்படவில்லை. அதேபோல் இது உடல் எடையை அதிகரித்து விடும் என்பார்கள். அதிலும் உண்மை இல்லை. கரு உருவாகும். பெண்கள் இந்த செவ்வாழை பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் அவர்களது கர்ப்பப்பை வலுவாகும். இதில் இருக்கும் வைட்டமின் B6 மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பெண்கள் கருவுறும் வாய்ப்பினை அதிகரிக்கிறது. எனவே குழந்தை பேறு வேண்டும் என்று நினைக்கும் பெண்கள் இதனை தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் கரு உருவாகும். அதே போல் ஆண்கள் சாப்பிட்டு வந்தால் ஆண்மை அதிகரிக்கும். ஒவ்வாமை. என்னதான் இதில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது என்று கூறப்பட்டாலும் சில பக்க விளைவுகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு சிலருக்கு இதனை சாப்பிடுவதால் வாந்தி, வாயு தொல்லை, வீக்கம், குமுட்டல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். இது போன்ற ஒவ்வாமை ஏற்பட்டால் உடனடியாக அதனை உட்கொள்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.